ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணையில பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போயிருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அங்க சேரன், சோழன், பாண்டி, பல்லவன் பார்த்தீங்கன்னா, "என்னண்ணே எல்லாத்துக்கும் இவ்ளோ அமௌண்ட் இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அப்ப நிலா பார்த்தீங்கன்னா, "அது சாப்பாட்டுக்கான விலை இல்ல. இங்க இருக்கிற டெக்கரேஷனுக்கும், சர்வே பண்றவங்களுக்கான விலை தான் இது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, நிலாவோட அப்பா பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, அத ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா நிலா சைடு பார்த்தீங்கன்னா, பிரியாணி, சிக்கன் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. அப்ப நிலாவோட அண்ணா பார்த்தீங்கன்னா, "என்ன இது எங்க போனாலும் கிடைக்குமே, இங்க நியூவா டிஷ் எல்லாம் இருக்குல்ல, அது சாப்பிடலாம் இல்ல?" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிலா பார்த்தீங்கன்னா, "இல்ல எங்களுக்கு இதுதான் புடிச்சிருக்கு. நாங்க இதே சாப்பிடுறோம்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிலாவோட அம்மா பார்த்தீங்கன்னா, நிலாவோட அண்ணா கிட்ட, "என்னடா இவ வந்ததுலேருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்றா. அவங்கிட்டயே சிரிச்சு சிரிச்சு பேசின்னு இருக்கா." அப்படின்றாங்க. என் கூட பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகறதுக்கு முன்ன என்னை விட்டுட்டு எங்கேயும் போமாட்டா. என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பா. இப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்றா அப்படின்றாங்க. அப்ப நிலாவோட அப்பா பார்த்தீங்கன்னா, "என்ன அவ தான் பேசணுமா? நீயே பேசு" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிலாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, "என்ன நிலா, அ ரிசப்ஷனுக்கு யார் யார் வராங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப சோழன் பார்த்தீங்கன்னா, "நாங்க தான் ஏற்கனவே ரிசப்ஷன் வச்சுட்டோம்ல. நாங்க ஒரு 5 பேர் மட்டும் தான்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது 5 பேர் மட்டும் தானா? இதுக்காகவா நம்ம ரிசப்ஷன் வைக்கிறோம்?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நாங்க ஊர்க்காரங்க, சொந்தக்காரங்கலாம் கூப்பிட்டு ஏற்கனவே ரிசப்ஷன் வச்சுட்டோம். திருப்பணும் வச்சா அவங்க ஏதாச்சும் நினைப்பாங்க" அப்படின்றாங்க. அப்ப நிலாவோட அம்மா பார்த்தீங்கன்னா, "இப்ப நாங்க உங்கள ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஊர்க்காரங்களுக்கு இல்லனாலும் பரவால்ல, சொந்தக்காரங்களுக்காச்சும் சொல்லலாம் இல்ல?" அப்படின்றாங்க. அப்ப சேரன் பார்த்தீங்கன்னா, "இல்ல எங்க சைடு ஒரு 10 பேர் வருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப சோழன் பார்த்தீங்கன்னா, "அண்ணா 10 பேரோட நிறுத்திக்கோ. இந்த ஊர்க்காரங்க அவங்க இவங்க அப்படின்னு சொல்லிலாம் யாரும் கூப்பிடாதீங்க" அப்படின்னு சொல்லிர்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சோழனும் பாண்டியும் பார்த்தீங்கன்னா, வானதி வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போறாங்க. சேரன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கார்த்திகா வீட்டுக்கு போயிட்டு சொல்றாங்க. அவங்க அத்தையும் கார்த்திகாவும் டல்லா இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திகா கிட்ட கேட்குறாங்க, "ஏதாச்சும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷன் போறதுக்காக ரெடி ஆயின்னு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.